எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா? இல்ல அந்த மாநிலத்தை பாரு, இந்த மாநிலத்தை பாரு. இது என்ன ஓடியா சார் ஓடியா, பொழுது பணம் கிடைக்காதுப்பா அந்த மாதிரி. எனக்கு ஏலமா விடுற ஒப்பீடு இவனோட ஒப்பீடுன்னு. மற்ற மாநிலங்கள மற்ற மாநில மண்ணல்ல நீ என்னத்துக்கண்ணா? மற்ற மாநில மண்ணை நான் நொறுக்கல, மலையை நொறுக்கல, நீ நொறுக்கிற. ஏன் நொறுக்கிற? நிதிஷ்குமார் கல்சாரம் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது. குடிக்காதன்னு சொல்ற, நீ கொல்படுத்தி போய் குடிச்சா நான் ஏன் காசு கொடுக்கணும்னாரு, நீ ஏன் கொடுத்த? என்ன உன் பிரச்சனை? இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி, இங்க பாரு நல்ல கவனி. மாட்டு கருவிங்கிறன்னா கீழ் சாதி, பால் குடிக்கிறன்னா நடுச்சாதி இடைசாதி, மூத்திரம் குடிக்கிறேன் உயர்ந்த சாதி. இந்த பாருங்க, சென்னையில ஒரு போக்குவரத்து இதுல பேருந்துல போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டாரு. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இதை கேட்டுக்கிறீங்க, இது எப்படி கையாளணும். இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துட்டு நேரம் போயிடுறாரு. மாணவர்கள்லாம் வீதியில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. என்ன உன் பிரச்சனை என்ன? இவர் அடிச்சு விட்டாரு, அவர் என்ன செய்யலாம்ன்றேன், அவரை எங்கேயாவது வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்ட்டு. சரி இந்த டிஸ்மிஸ் போ, வேலையில் இல்லை, நீ படிக்கிற பிள்ளை, நீ இது போராடி இருக்க, போய் படிக்கப்போ அனுப்பிட்டார். அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தோடனே என்னங்க நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்க, பாவங்க அப்படின்னு. ஏய், படிக்கிற பிள்ளையோட போய் இவன் சண்டை கொடுத்துக்கலாமா? அவன் படிப்பை விட்டு வீதியில இருந்து போராடிட்டு இருக்கான், பைத்தியக்காரத்தனா. அவன் கேட்கறது டிஸ்மிஸ், பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான். என்ன 2 நாள் விட்டு என்ன வந்து பார்க்க சொல்லு. வந்தோடனே என்ன ஏன் இப்படி பண்ற, உனக்கு அறிவு இருக்கா? படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளை போய் தகராறு பண்ணிருக்கலாமா? இந்த வேற பக்கத்துல ஓட்டுறவன் கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது வேலை செய்ப்போ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுதானே தலைவனுக்கு அழகு. அது அண்ணனுடைய கருத்து. அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? நீங்க 75 ஆண்டுகளா தொட்டிட்டீங்க. அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது. இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது. வடக்கு வாழுது, தெற்கு தேயுதுன்னு ஒரு கோட்பாட்டை வச்சிங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. நீங்க தமிழ் மொழி மீட்சி, இந்தி திணிப்புக்கு எதிர், அது இதுன்னு பேசுனீங்க. இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சிருவாங்க போல இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. அதை பிடிச்சுக்கிட்டீங்க, கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி குறையோடி போன ஒரு கட்டமைப்பை வச்சுட்டீங்க. நல்ல வலுவா கட்டமைச்சிட்டீங்க. நீங்க பெரிய சிங்காத சிங்கம், வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே, வென்று காட்டுங்க. பெரிய கட்சின்னா என்ன பெரிய கட்சி? நான் பெரிய கட்சி. ₹1 வாக்கு கொடுக்காம 36 லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி. நீ வா, களத்துக்கு வா. ₹1 காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி காட்டு. நீ பெரிய கட்சி, நாங்க ஒத்துக்கிறோம். என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க? 50 லட்சம் கொடி கட்டணும், 5000 ட்ரோன் விட்டோம், பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். என்ன கட்சி பெரிய கட்சி? நீ எங்க பேசிருக்க 3 சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். நீ எங்க பேசிருக்க பிரியாணி சட்டி ஆடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். கொள்கையும் இல்லை, ஒரு கோட்பாடும் இல்லை, செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகிப்போச்சு. காசு கொடுத்தா தான் இருப்பான். தலைவர் பேசிட்டுக்காரு, இருப்பா போகாதப்பான்னு கூட்டத்தை நிறுத்துற காணொலி உங்களுக்கு அனுப்பவா தங்கச்சி? காசு கொடுக்காம வேலை நடக்குமா? உங்க கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான். அப்புறம் என்ன பெரிய கட்சி? என்ன பெரிய கட்சி? பெரிய கட்சினா வாக்கு காசு கொடுக்காதீங்க. காசு கொடுக்காம வாக்க பெற்றுங்க. நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு வைக்க போறோம்னு. வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல, அதனால குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறேன். படிக்க போற புரட்சி பெண் என்ன? புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண்? புரட்சினா என்ன சொல்? புரட்சினா 1000 ரூபாய்க்கு கையேந்துறது புரட்சி. கல்விக்காண்டினா தங்கச்சி, கல்விக்காண்டினா தரமான கல்வியை, எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்யறதா அது புரட்சி. அதுதான் சரியா கல்விக்காக செய்யறது. எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது, எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில நிற்கிறான், எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களா இருக்காங்க, நிரந்தர பணியாளர்களா இல்லாம ஓய்வூதியம் பெற முடியாம. கல்விக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம் என்ன? முன்னுரிமை என்ன? எங்க இருக்குது? கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி, மனச்சான்றோட பேசுங்க. கல்வி காசு அதிகமா இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா அதே பேச்சுக்கதை, அதே பேச்சு கூட கூடாது தம்பி. அவனோட ஒப்பீடு இவனோட ஒப்பீடுன்னு. மற்ற மாநில மண்ணல்ல, நீ என்னத்துக்கண்ண? மற்ற மாநில மண்ணை நான் நொறுக்கல, மலையை நொறுக்கல, நீ நொறுக்கிற. ஏன் நொறுக்கிற? நிதிஷ்குமார் கல்சாரம் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது. குடிக்காதன்னு சொல்ற, நீ கொல்படுத்தி போய் குடிச்சா நான் ஏன் காசு கொடுக்கணும்னாரு, நீ ஏன் கொடுத்த? கேரளாவில் மணல தடை இருக்குல்ல, மலையை நொறுக்க தடை இருக்குல்ல, நீ எதுக்கு அள்ளி வித்தா, நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச? எல்லாத்துக்கும் அவனை சொல்றது. இந்தியானா அமெரிக்காவை பாருங்க. அமெரிக்காவில் இருக்கிற கல்வி, அமெரிக்காவில் இருக்க குடிநீர் விநியோகம், மின்சாரம், சாலை போடுதல், பராமரித்தல், அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு, அது ஒன்றை இருக்கா? தொட்டதுக்குலாம் அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா, எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா? தம்பி, 81 விழுக்காடு
நிலக்கரி 81 விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் என் நிலத்தில் தான் இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் என் நிலத்தில் தான் இருக்கு. நான் சொல்ல, இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்தியாசன் சொல்றாரு, இந்தியாவிலே தனிநாடு ஆக தமிழ்நாடு போயிருந்தா உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாயிருக்கும். அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குல்ல. கங்கை படுகையில மீத்தேன் இருக்குல்ல, ஏன் எடுக்கல? காவிரி படுகையில் எடுக்கிற. அப்ப அந்த மாநிலத்தை பாரு, அதையில அங்கேயும் பேசல. கல்வியில இந்த மாநிலத்தை பாரு, கேரளாவோட என் பின்னுக்கு இருக்கா கல்வியில தரத்துல? ஏன் இருக்க? எல்லாத்துக்கும் ஒப்பிடுது. அது ஓட்டு காசு கொடுக்குறா கேரளா, நீ எது கொடுக்குற? ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எதை ஒப்பிடணும்? கல்வியின் தரத்துல கெஜ்ரிவால் வந்து முதல் தரத்தை தூக்கிட்டு போனான். அதனாலதான் அவனுக்கு அதிகப்படியா வாக்கு பெற்று மறுபடியும் வென்றாரு. போயா டெல்லியில பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க, நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா? தரம் உயர்தா இல்லையா? 30 விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு போய்கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படை எடுக்கிறத விழுக்காடு பினராயி விஜயன் கூட்டிருக்காரா இல்லையா? அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கல. மற்ற மாநிலத்துல நான் கேட்கிற கல்லுக்கடை இருக்குல்ல, நீ ஏன் கல்லுக்கடை முடி வச்சுக்க? அந்த மாநிலத்தை பாரு, இந்த மாநிலத்தை பாரு. இது என்ன ஓடியா சார், ஓடியா பொழுது பணம் கிடைக்காது அந்த மாதிரி என்ன ஏலமா விடுறேன்? நான் இத்தனை கேள்வி வைக்கிறேன்ல தம்பி, எதுக்காக உனக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் இருங்க தங்கச்சி, எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல, இப்ப சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயன் எல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடை இருக்க போயிருக்கிறேன், ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், அப்படி போய் ஒன்னும் முதலீடு கொண்டு வரலையா? எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையேந்திட்டு இருக்காரு சொல்லுங்க? 10 லட்சம் கோடி கொண்டு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா? சொல்லுங்க, வந்திருக்கா? இவங்க இலக்கு 30 லட்சம் கோடி, 50 லட்சம் பேருக்கு வேலை. கேட்கும் போது இன்னைக்கு இது காதுல தேனா பாயுது. எங்க 10 லட்சம் கோடி? பெரியாருக்கு தமிழ்நாட்டுல யாரு செய்யல? பிஜேபி வேணா செய்யாம இருக்கும், வேற யாரு செய்யல? நான் என்ன இப்ப என்ன கேட்கிறேன், பெரியார் என்பவர் பொது தலைவரா, பொது அடையாளமா, திராவிட அடையாளமா? என்னது? தனித்தமிழ் அடிகளார், மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு. தமிழ் தென்றல், அது தனித்தமிழ் அடிகள், இவர் தமிழ் தென்றல் திருவிக்கா, அவருடைய நினைவு வந்துச்சு. அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மரியாதையும் இல்லை. அதுக்கப்புறம் எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது, அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மாலை இடுதலோ மரியாதை இல்லை. இது ஏன்னா எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுதா? இது தமிழ் அடையாளம், தூய தமிழர் அடையாளம். நீ நிராகரிக்கிற, உன்னுடைய திராவிட குறியீட தூக்கி தள்ளுற. பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம். பெரியார் எங்கள் வழிகாட்டி, அண்ணல் அம்பேத்கர் அறிவாசான், அவர் எங்கள் வழிகாட்டி, மார்க்ஸ் எங்கள் வழிகாட்டி. கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிறது தங்கச்சி. மார்க்ஸை நான் என்னுடைய ஆசானா ஏற்கிறதுக்கும் தலைவனா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. எனக்கு தலைவன் ஜீவானந்தம், சிங்காரவேலர், எங்களுடைய அப்பன் நல்லகண்ணு, இவன் தான் என் தலைவன். நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும்? பெரியாரு நான் வழிகாட்டியா இருக்கிறேன். தலைவனா என் தலைவன் பிரபாரனா தான் ஏற்பேன். ஏன்னா தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். இது எங்க கோட்பாடு. ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானா ஏற்கிறேன், வழிகாட்டியா ஏற்கிறேன், அறிவு ஆசானா ஏற்கிறேன். ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனி, என் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜாவையும் தான் நான் ஏற்பேன். எங்க அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன். எனக்குள்ள இருந்தா நீ எடுக்கணும். நீ அங்க போய் கூட்டிட்டாதான் தங்க இதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி. நீங்க தனிச்சு நில்லுங்க. எங்களை போல இப்ப தனிச்சு நிக்கிறேன். 1 விழுக்காடு 2 விழுக்காடு 3 விழுக்காடு ஒண்ணும் இல்ல, முட்டைனா கூட நீ தனிச்சு நின்று காட்டு. என்னோட வலிமை, என்னோட வாக்கு, என்னோட ஆட்சி நடக்கணும் தான் இந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யாரு கேட்க போறா? நீங்க தனிச்சு நின்று வெல்லுங்க, அப்புறம் வந்து சொல்லுங்க. அண்ணன் திருமாவளவன் பேசுறாருன்னு இல்லை, பொதுவான கருத்து இதுதான் சரியா இருக்கும்னு நம்ம சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல பொதுவான கருத்து. எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க? எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க? நீங்க நினைக்கிறத ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நாங்க வந்து எனக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்குது. இந்த இந்திய திராவிட அரசியலிருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால யாரோடும் சேரல, நாங்க தனிச்சு நிக்கிறோம், வெல்றோம் வீழ்றோம், அதை பத்தி கவலை இல்லை. நீங்க வந்து அது இல்ல, அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு கூட்டணி வைக்கிறதா ஜனநாயகம்னா, கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது, தன்னுடைய தனித்தன்மையை இழக்குது. உண்மையிலே மது ஒழிக்கணும்னு எங்க அண்ணன் நினைக்கிறாரு, உண்மையிலே எங்க மது ஒழிக்கணும்னு எங்க ஐயா நினைக்கிறாரு. யாரு? பாமக தலைவர் எங்க ஐயா நினைக்கிறார். ஆனால் அது அந்த கருத்தை ஆழமா வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான். பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு, முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வந்து உளச்சான்றோட எங்க ஐயா ஆதரிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வழி இல்லை. ஏன்னா அவரே சொல்றாரு கூட்டணியில் இருக்கோம், நாங்க என்ன செய்யறது. அப்ப ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகர வேண்டியது இருக்குது.